ஆன்லைன் மூலமாக 2020-21 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதன் பிறகு ஆன்லைனில் விண்ணப்பிக்காத மாணவர்கள் நேரில் வந்து விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிப்பு செய்திருந்தார்கள். இன்றைக்கு அந்த அறிவிப்பை நம்பி ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நேரில் வந்தபொழுது, குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கான விண்ணப்பங்கள் இனி வழங்கப்பட முடியாது, ஏற்கனவே அந்த மாணவர்கள் சேர்க்கை முடிந்துவிட்டது என்று கல்லூரி நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து மாணவர்களிடையே மிகுந்த ஏமாற்றமும் அவர்களிடையே உணர்ச்சி வசப்படைய சூழ்நிலையும் ஏற்பட்டது. அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுடைய கவனத்திற்கு இந்த செய்தி சென்ற பிறகு அவருடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கு முற்போக்கு மாணவர் கழகத்தினுடைய மாநில துணைச் செயலாளர் ஸ்ரீதர், நகர துணைச் செயலாளர் மகேந்திரன் உள்ளிட்ட தோழர்கள், அவர்களோடு சீயன்பாளையம் செந்தமிழ், அண்ணன் மாநில துணைச் செயலாளர் குணத்தொகையன், புருஷோத் உள்ளிட்ட தோழர்கள், கௌதம் உள்ளிட்ட தோழர்கள் இங்கே வருகை தந்து மாணவர்களிடையே கலந்துரையாடி அவர்களை அமைதிப்படுத்தி நிர்வாகத்தோடு பேசி சுமூகமான தீர்வை எட்டியிருக்கிறார்கள். 20% இன்றைக்கு மாணவர் சேர்க்கையில் அதிகப்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்கிறோம் என்று கல்லூரி முதல்வர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மாணவர்களுடைய சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் அமைதியான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே பிரச்சனை வராமல் சுமூகமாக இந்த சூழ்நிலையை கையாண்டு இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தோழர்கள் அனைவருக்குமானவர்கள், அனைத்து மாணவர்களுக்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பவர்கள், அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றி பாராட்டிக் கொள்கிறோம். மாணவர்கள் சேர்க்கையை அதிகப்படுத்த வேண்டும். 1100 மாணவர்கள் இருக்கின்ற இடத்திலே 10,000க்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் ஏற்கனவே பெறப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு ஒரு 1000 மாணவர்கள் விண்ணப்பம் வாங்குவதற்காக காத்திருக்கின்றார்கள். ஆகவே 11,000 மாணவர்களுக்கு 1000 பேர் மாவட்டத்தினுடைய தலைநகரில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அரசு கல்லூரியில் இடம் கிடைக்காமல் இன்றைக்கு ஏழ்மையான சூழ்நிலையில், கொரோனா காலகட்டத்தில் பெற்றோர்களுக்கு வருமானம் இல்லாத சூழ்நிலையில் அரசு உதவி செய்ய நினைத்தால், உண்மையிலேயே இந்த மாணவர்களுக்கான எதிர்காலத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தால் இன்னொரு அரசு கல்லூரியை இந்த மாவட்டத்திலே உடனடியாக தொடங்க வேண்டும். கல்லூரி மாணவர் சேர்க்கையை இரட்டிப்பாக்க வேண்டும். இந்த கல்வி ஆண்டில் யாருக்கும் இடம் இல்லை என்கின்ற சூழ்நிலையை அரசு உருவாக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதும் மாணவர்களுடைய மதிப்பெண் குறைந்திருப்பதற்கும் இன்றைக்கு கொரோனா என்கின்ற காலகட்டம் அவர்களுக்கு மிகப்பெரிய துயரத்தை தந்திருக்கிறது. பாடத்திலே கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலையில் இந்த மாணவர்களுக்கு உதவ வேண்டிய நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். பெண்களுக்கான கல்லூரி தனியாக தொடங்க வேண்டும். ஏனென்றால் இங்கே அதிகப்படியான பெண்கள் இன்றைக்கு விண்ணப்பத்தோடு காத்திருக்கிறார்கள். ஆகவே 2 கல்லூரிகள் உடனடியாக தொடங்கப்பட வேண்டும். மகளிருக்கென்று தனியாக ஒரு கல்லூரியும் தொடங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறோம்.